ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அறிவாலும் எஜுகேஷனாலும் பட்ஜெட் வைஸும் ஜிடிபி வைஸும் உயரத்தில் இருக்குன்னா அது காரணம் ஆட்சியாளர்கள் தான். அவங்க மேலே குறை இருக்கலாம் நிச்சயமாக, அவங்க எல்லாம் காந்தின்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் அவங்க கோட்ஸே இல்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் நிச்சயமாக இந்த வளர்ச்சிக்கு இந்த 60 வருஷம் ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த இதுக்கு வந்து வளர்ச்சி இருக்குன்னா அது ஆட்சியாளர்கள் தான் காரணம். கண்டிப்பாக நீங்க சொல்லும்போது நிறை குறை வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கு. பொதுவாக அது வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே பார்ட்டி எந்த மாதிரி குறைகளை ஒர்க் பண்ணா இன்னும் மக்களினுடைய நம்பிக்கை பெறலாம் அப்படின்னு நம்புறீங்க? இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டாக சொல்லணும்னா இன்னைக்கு டிஎம்கேயோட பலம் எதிர்கட்சிகளோட பலவீனம். அதுதான் அவங்களோட பலவீனம் தான் இப்போ டிஎம்கேயோட பலம். ப்ளஸ் வந்து கூட்டணி கட்சிகளை தன்னோட கட்சி மாதிரியே அரவணைச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் என்ன ஆகுனா அந்த கூட்டணி கட்சிகள் ஜெல்லாக மாட்டாங்க, ஒருத்தருக்கால ஒருத்தர் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து டிஎம்கேயோட பலம் என்னென்னா அவங்க தன்னோட கூட்டணி கட்சிகளை வந்து தன்னோட கட்சி மாதிரி அதை டீல் பண்ணி அவங்க வந்து சின்ன சின்ன மன வேறுபாடு இருந்தால் கூட அதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஜாயின் ஆகுதுன்னு வச்சுங்களேன், தலைவர்கள் ஜாயின் ஆகலாம், ஆனால் தொண்டர்கள்கிட்ட இவங்க இப்போ வந்து பிஜேபி இருக்கு வச்சுங்க, இவங்க வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மாவை பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ அண்ணா பற்றி பண்ண விமர்சனம் பண்ணுவோம். அந்த தொண்டர்களுக்கு இவங்க மேலே வந்து ஒரு வருத்தம், ஒரு காயம் இருக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.